அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையோட 4வது பாசுரம், ஆழி மழை கண்ணா அப்படிங்கிற பாசுரம். இதில் அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஆழி மழை கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கண்ணா அப்படின்னா கண்ணனை குறிக்காது, கிருஷ்ணனை குறிக்காது. கண்ணா அப்படின்னா கண்காணிப்பவர், நிர்வகிப்பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் கூட தமிழில் உபயோகப்படுத்துவாங்க. மழையை நிர்வாகம் பண்ணுபவர் மழை கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்புறம் அந்த ஆழி எதுக்கு அப்படின்னா, ஆழி அப்படின்னா கடல். கடல் மழை கண்ணனோட மனசு மாதிரி பெருசா இருக்கான். அதாவது மழை கடவுள் என்ன பண்ணுவாரு, வருணதேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவன் எனக்கு வேண்டியவன், இவனுக்கு மட்டும் மழை பொழிவன், இவன் எனக்கு வேண்டாதவன், அதனால இவனுக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டார். படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, ஆண்களோ பெண்களோ, யாராக இருந்தாலும் சரி, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்குமே பெய்வான் மழை. அதனால இந்த சமுத்திரம் மாதிரி வருண பகவானுக்கு மனசும் ரொம்ப பெருசு, வேதம் பார்க்காமல் மழை பொழிவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை சொல்றதுக்காகவே ஆழி மழை கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5 லட்சம் கோபிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து விரதம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவும், அங்க வருணதேவன் நின்றுறானா. ஓ, இவங்க மழை பெய்யல அப்படிங்கிறதுக்காக தான் விரதம் இருக்காங்க, இவங்க நம்மளை குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா நம்ம பெருமாள் கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கும். கம்முன்னு இவங்க கிட்ட போய் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு இவங்களை தேவையை பூர்த்தி பண்ணிட்டோம்னா நம்ம பெருமாள் கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ஆண்டாலே சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருணதேவனே கை கட்டி நின்றுறாராம். அப்போ ஆண்டாள் சொல்றாங்களாம், ஒன்று நீ கை கரவேல் அப்படின்ட்டு. என்னன்னா கை கரவேல் அப்படின்னா கொடுப்பதை தடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீ வருஷா வருஷம் கொடுத்துட்டு இருந்த மழை தான், இந்த வருஷம் எதுக்கு நீ தரல அப்படிங்கிறது தான் தெரியல. அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்த மழையை நிறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களாம். இவங்க இந்த மார்கழி விரதம் எதுக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னால, பஞ்சம் வர்ற மாதிரி இருக்குது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இந்த மார்கழி நோன்பே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப வருணதேவன் வந்ததுமே நீ மழையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுடுறாங்க. இப்போ மழையை கொடு அப்படின்னா, இப்ப மழை வந்துருச்சு அப்படின்னா சரி போதும் போதும், விரதம் இருந்தது மழைக்காக தான் விரதம் இருந்தான், மழை வந்துருச்சு போதும் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்கன்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல மார்கழி மாசம் 30 நாள் விரதம் இருக்கும், மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, மழை வந்துட்டாலும் சரி மழை வரலனாலும் சரி அந்த 30 நாள் விரதம் ஆரம்பிச்ச விரதத்தை முடிச்சுட்டு தான் விடுவாங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, மழை கடவுள் கிட்ட நீங்க மழையை கொடுக்கணும், இத்தனை வருஷமா கொடுத்துக்கிட்டு இருந்ததை நிறுத்தாம பஞ்சம் ஏற்படாத அளவுக்கு நீங்க எங்களுக்கு மழையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மழையை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்றாங்க. எப்படின்னா, ஆழியுள் புக்கு முகந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ மேலோட்டமா இருக்கிற தண்ணியை மட்டும் அப்படியே எடுத்துட்டு வந்துடாத, அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீ வெண்மேகமா தான் இருக்கும், கருப்பு மேகமா இருக்காது. அப்படி வர்ற மழை கொஞ்சமா தான் இருக்கும், நிறைய இருக்காது. அதனால இனிமே சமுத்திரத்துல தண்ணியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆழமா போய் நல்லா நிறைய முகந்து கொண்டு இங்க மழையா எங்களுக்கு பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்த்து ஏரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆர்த்து ஏரினா மேகம் ஃபார்ம் ஆகும்போதே ஒரு மாதிரி கடகடன்னு சத்தம் போட்டுக்கிட்டே மேலே ஏறணுமா. என்ன இப்பதான் சொன்னீங்க பாகவதர்கள்னா பணிவு இருக்கணும் அடக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப என்னடானா சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே அப்படின்ட்டு நினைக்க கூடாது. அந்த சத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, மழை இனிமே தான் வரப்போகுது, இப்பதான் மேகம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா, மேகம் சத்தம் போடுது, அடுத்தது மழை வரப்போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு சந்தோஷம் ஒண்ணு வந்துடும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போனாராம், சீதை இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக இலங்கைக்கு போறாரு, கடலை தாண்டி அக்கறைக்கு. அப்போ இக்கரையில மீதி வானர படையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாம்பவான், அங்கதன், இன்னும் நலன், நீலன் போன்றவர்கள் எல்லாம் இக்கரையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் அங்க சீதை இருக்கான்ற பார்த்துட்டு வர்ற வரைக்கும் நாங்க இங்க உபவாசம் இருக்க போறோம், எதையும் சாப்பிட மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குரங்குகள் ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் சாப்பிடாம இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எவ்வளவுதான் வயிறு ஃபுல்லா இருந்தாலும் சாப்பிட்ற பொருள் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அதை திரும்ப சாப்பிடதான் செய்யும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் அங்க இலங்கையில பார்த்துட்டு சீதை இருக்கான்னு எங்ககிட்ட சொல்ற வரைக்கும் நாங்க உபவாசம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம்.
இவர் போயிட்டாரு. இலங்கையில சீதை இருக்காங்க, பார்த்தாச்சு, இலங்கையெல்லாம் எரிச்சாச்சு, ராவணன் கிட்ட எல்லாம் பேசியாச்சு, திரும்ப ரிட்டர்ன் வராரு. தூரத்துல ஆஞ்சநேயர் வராரு அப்படின்றது தெரிஞ்சதுமே இவங்க முதல்லயே பதறிட்டு தான் இருக்காங்களோ இல்லையோ தெரியலையே, பார்த்தோனோ பார்க்கலையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே தான் இருக்காங்க. ஆஞ்சநேயரை கொஞ்சம் தூரத்துல பார்க்கும்போது அந்த பதட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. பார்த்துட்டு வரானா, பார்க்காம வரானா, எப்படி வரான்னு தெரியலையேன்ட்டு இவங்கெல்லாம் இங்க தவிப்போட இருப்பாங்க அப்படிங்கிறது அங்க ஆஞ்சநேயருக்கும் புரியுது. ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சவர், அவர் மிகவும் புத்திசாலி. இங்க இவங்க எல்லாம் தவிச்சுட்டு இருப்பாங்கன்றது அவருக்கும் அங்க தெரியுது. அங்க இருந்து நான் பார்த்துட்டேன்னு சொன்னா இங்க இவங்களுக்கு கேட்காது. அதனால என்ன பண்றாராம், ஓன்னு ஒரு கர்ஜனை பண்றாராம். அந்த பெரிய சவுண்டை கேட்டதுமே சத்தம் போட்டுக்கிட்டு வராப்புல, அப்ப இவர் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாமா. அதே மாதிரி இறங்கும் போதும் தொடைய அப்படியே வேகமா ஒரு தட்டு தட்டிக்கிட்டு ஓன்னு கத்துறாராம். சரி, இவ்வளவு சவுண்டு பண்றாங்க அப்படின்னா இவர் கண்டிப்பா பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி ஆரவாரம் பண்றாங்க. அவரும் சொல்றாரு, சீதை அங்க நலமா இருக்காங்க, உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அவர் அமைதியா வந்திருந்தாருன்னா அவர் வாயை திறந்து சொல்ற வரைக்கும் இவங்களுக்கு மனசு தாங்காது. அவர் அந்த சவுண்ட் போட்டுக்கிட்டே வந்தாரு அப்படிங்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. அவர் பார்த்துட்டேன்னு சொல்ற சந்தோஷத்தை விடவே இது இன்னும் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க இவங்க சந்தோஷத்தை பார்த்தாச்சு, அடுத்தது ராமர் கிட்ட போய் சொல்லணும். ராமர் கிட்ட போய் சொல்லும் போது போனதுமே நான் சீதையை பார்த்துட்டேன் அப்படிங்கிறத, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணாராம். என்ன பண்ணாருன்னா, கை ரெண்டுத்தையும் கூப்பிக்கிட்டு தென் திசையை நோக்கி சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறாராம். அப்படி கும்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, தலையும் கையும் தென் திசையை நோக்கி இருக்குது அப்படின்னா கால்கள் இரண்டும் ராமனை நோக்கி இருக்குதான். தன்னுடைய தலைவனான ராமனை பார்த்து பாதங்கள் நீட்டி இருந்தா கூட பரவாயில்ல, என்னுடைய தாயார் அங்க நலமா இருக்கிறா அப்படிங்கிறத, ராமனை விட சீதை உயர்ந்தவள் அப்படிங்கிறது மாதிரி தலைய சீதை பக்கம் வச்சு கும்பிட்டு ராமன் பக்கம் காலை நீட்டுறான். என்ன இவன் இப்படி பண்றான், ராமருக்கு நேரா காலை நீட்டிட்டு அப்படின்ட்டு எல்லாரும் பதறாங்க. ஆனா ராமர் சொல்றாராம், சீதை அங்க உயிரோட நலமா வணங்கக்கூடிய நிலையில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இந்த செய்கை மூலமாவே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வாய் திறந்து கண்டேன் சீதையைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு செய்கை செஞ்சது ராமருக்கு மிகவும் பிடிச்சதா இருந்தது. எனக்கு மரியாதை குறைவா நீ நடந்துகிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஞ்சநேயரை நிந்திக்கவே இல்லை. இந்த வாய் திறந்து சொல்ற சவுண்டை விடவே இந்த செயல்கள் முன்னாடியே காட்டுற மாதிரி, இந்த மழை பொழிவதற்கு முன்னாடியே இந்த சத்தம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படிங்கிறாங்க. இங்க ஊழி அப்படின்னா பிரளயம். பிரளயம் எப்போ வரும் அப்படின்னா, உலகம் முழுசும் அழிஞ்சதுக்கு அப்புறம் அழிக்கிறது தான் பிரளயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அந்த பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது இருக்கிறவர் தான் அந்த ஊழி முதல்வன் அப்படிங்கிற பெருமாளுடைய அந்த ரூபம். அந்த ஊழி முதல்வன் ரொம்ப கருப்பா இருப்பாராம். ஏன் அப்படின்னா, உலகம் முழுக்க அழிச்சிட்டாரு. இவங்களை ஒரே ஒரு கும்பகர்ணன், ஒரே ஒரு ராவணன், ஒரே ஒரு கம்சன்னா, ஒரே ஒரு ராமன், ஒரே ஒரு கிருஷ்ணன் வந்தா போதும். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரே ஒரு பெருமாள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிடுறாரு. அந்த மாதிரி கோபமா அழிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கஷ்டமா இருக்குதான். ஐயோ, எல்லாத்தையும் அழிச்சிட்டோமே, நம்ம பிள்ளைங்களாச்சே இவங்கெல்லாம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாராம். கஷ்டப்பட்டுட்டு சரி மறுபடியும் சிருஷ்டிப்போம் அப்படிங்கும்போது அந்த மனசுல இருக்கிற கருணை வெளிவருது. மறுபடியும் சிருஷ்டிப்போம், இவங்க எல்லாத்தையும் போன தடவை பண்ண மாதிரி இந்த தடவை தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணை மிக அவங்க சிருஷ்டிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாராம். அப்ப அந்த கருணையினுடைய கருப்பு அவருடைய உடம்புல தெரியுது. அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கருப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் ஊழி முதல்வன் உருவம் போல் தான் மெய்க்கா இருக்கணும். நீ கருப்பா ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே நீ தான் ஊழி முதல்வன் நினைச்சுக்க கூடாது. அந்த ஊழி முதல்வன் அப்படிங்கிற அந்த பெருமாளுடைய வண்ணமும் உன்னுடைய வண்ணமும் தான் ஒன்னா இருக்கே ஒழிய அவரை மாதிரி நீ ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்காத. அவருடைய கருணையோ, அவருடைய அன்போ, அவருடைய பாசமோ உனக்கு வரவே வராது. அதனால உருவம் போல் தான் கருக்கணுமே ஒழிய அவரை போலவே நம்ம ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க கூடாது. அப்படிங்கிறதுக்காக உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில். பாழியம் தோலுனா, பாழினா பறந்து விரிஞ்ச படர்ந்த மார்பு.
பெருமாளுடைய மார்பு எப்படி இருக்குதுன்னா, இந்த 5 லட்சம் பெண்களையுமே நான் ஒரே நேரத்திலேயே ஆதரிக்கக்கூடியவன். இன்னும் எத்தனை கோடி பேர் வந்தாலும் அட் அ டைம் என்னால காப்பாற்ற முடியும், என்னுடைய தோள்களால என்னால அணைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி படர்ந்த தோல் உடையவன். அப்ப படர்ந்த தோல் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பெருசா இருக்குது, விரிஞ்சிருக்குதுன்னா அப்ப அதுல பலம் பலம் இருக்குமா இருக்காதா அப்படின்னா பலமும் இருக்கும், அதே மாதிரி அழகும் இருக்குமா. படர்ந்த தோளுடையவன், பலமுடையவன், அழகுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பத்மநாபனுடைய கையில இருக்கிற அந்த ஆழி போல் மின்னணுமா, வலம்புரி போல் அதிரணுமா. ஏன் அந்த பத்மநாபன் கையில இருக்கிற வலம்புரி மட்டும்தான் மின்னுமா, அதிருமா, இல்ல அந்த சக்கரம் மட்டும்தான் மின்னுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எல்லா பெருமாள் கையும் சங்கு சக்கரம் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா பத்மநாபன் கையில இருக்கிற அந்த சங்கு மாதிரி தான் ஒலிக்கணும், சக்கரம் மாதிரி தான் மின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, பத்மநாபன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உண்டியில் தாமரையை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது அப்பதான் பெருமாள் தன்னுடைய உண்டி கமலத்திலேருந்து பிரம்மாவை படைச்சு முடிச்சிருக்காரு. ஒரு எஜமானுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற தொண்டர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்க வேலையாட்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப கண்ணன் பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னதுமே ஆயர்பாடியில ஆயர்பாடியில கண்ணன் பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அங்க இருக்கிற கோபர்கள் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி ஆடினாங்க, பாடினாங்க. நந்தகோபர் இறங்கி டான்ஸ் ஆடினாரு, பாட்டு பாடினாருன்றதெல்லாம் சொல்லல. கோபர்களும் தான் ஆடினாங்க, பாடினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பத்மநாபன் பெருமாளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பத்மநாபன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்க இருக்கிற சங்குக்கும் சக்கரத்துக்கும் அவ்வளவு சந்தோஷமா. அவர் பலன்னு மின்றாரா, இவரு அதிர்றாராம். வலம்புரி சங்கு சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு சந்தோஷத்தோட சத்தம் போட்டாங்களோ, எவ்வளவு சந்தோஷத்தோட மின்னுனாங்களோ, அதே மாதிரியே பர்ஜன்ய தேவா நீயும் மின்னல் போட்டு மின்னணும், இடி இடிச்சு முழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அடுத்தது தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ராமனை குறிக்குது. ராமன் என்ன பண்ணாரு அப்படின்னா, யுத்த காண்டத்துல இந்திரஜித் இறந்துட்டான் அப்படின்றது தெரிஞ்சதுமே ராவணன் ரொம்ப கோபம் வந்துருச்சு. ராவணனுக்கு தம்பியும் செத்து போயிட்டான், பையனும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ராவணனுக்கு ரொம்ப கஷ்டமாவும் போகுது, கோபமாவும் போகுது. அப்ப மூல பலப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க ராஜாக்கள் எல்லாம். என்னன்னா இருக்கிறதுலயே மிகச்சிறந்த வீரர்கள், மிகச்சிறந்த வில்லாளிகள், மிகச்சிறந்த மல்யுத்த வீரர்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் யார் யாரெல்லாம் மிகச்சிறந்தவர்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு மூலபல படை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அந்த மூலபல படை கிட்ட ராவணன் போய், நீ உங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, எத்தனை பேர் வேணுமோ எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க, உங்களுடைய ஒரே குறிக்கோள் ராமனை அழிக்கணும், ராமனை கொல்லணும், அது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நீங்க எத்தனை 1000 பேர் வேணாலும் போங்க, எத்தனை லட்சம் பேர் வேணாலும் போங்க, ஆனா இன்னைக்கு ராமன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்றாரு. அப்போ அந்த மூலபல படை கிளம்பி வருதான். அதை பார்க்கும்போது குரங்குகள் எல்லாம் பயப்படுறாங்களாம். ஐயோ இது என்னடா, இது இவ்வளவு பயங்கரமான ஒரு படை ஒண்ணு வருது, நம்மலாம் எந்த கதிக்கு ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து ஓடுறாங்களாம். இந்த உலகை தாங்கக்கூடிய ஆதிசேஷனே மிரள்றானாம். அவங்க ஒவ்வொரு அடி காலை எடுத்து வைக்கும் போதும் பூமி அப்படி அதிருது. அந்த பூமியை தாங்கக்கூடிய ஆதிசேஷனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதான். ஐயோ இவ்வளவு பெரிய பலமான படை போகுதே, ராமன் என்ன ஆக போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராமன் என்ன பண்ணானா, அந்த கூட்டத்துல புகுந்து சரவருஷம் வவருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அம்புகளை மழை பொழியிறாராம். அப்படி எப்படி பொழியிறாரு அப்படின்னா, முதல்ல அவர் நம்மளை பார்த்துதான் அம்பு போடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சான். அப்புறம் பார்த்தா 2 பேரா பிரிஞ்சு போடுற மாதிரி இருக்கு, அவ்வளவு ஃபாஸ்டா போடுறாரு. அப்புறம் 4 பேரா பிரிஞ்சு போடுற மாதிரி இருக்கு, இவ்வளவு ஃபாஸ்டா போடுறாரு அப்படின்னு இருந்துச்சான். அப்புறம் ராமர் எங்க இருக்காருன்னே தெரியல. இப்போ ஃபேன் சுத்தும் போது பார்த்தோம்னா 3 ரெக்கை தனித்தனியா நிற்கும். கொஞ்சம் மெதுவா சுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சுத்துறது தெரியும். நல்லா ஃபாஸ்டா சுத்தும் போது ரெக்கை எங்க இருக்குதுன்னே தெரியாது, ஃபுல்லா ஒரு ரவுண்டு தான் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ராமன் எங்க இருந்து சண்டை போடுறாரு, எங்க இருந்து அம்பு போடுறாருன்னே தெரியல. நம்ம மேல அம்பு படும்போது அப்பதான் தெரியுது, ஓ ராமன் இங்கதான் இருந்து இப்படிதான் அம்பு போடுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்படி அம்பு போட்டாரு அப்படின்னா, அந்த அம்பு மழை எப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்றாங்க, ஒரு
ராமனுடைய வில்லுல ஒரு மணி ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மணி வந்து ஆடுமா. எப்ப ஆடும் அப்படின்னா ஒரு 1000 யானைகளும் ஒரு 10,000 தேரும் 1,00,000 1 கோடி குதிரைகளும் 1000 சேனை வீரர்களும் அதெல்லாம் இத்தனை பேரு அந்த ராமனால கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா ஒரு தலையில்லாத முண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கபந்தம்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு எழுந்து ஆடுமா. அந்த மாதிரி 1000 கபந்தங்கள் எழுந்து ஆடுச்சு அப்படின்னா ராமனுடைய வில்லுல இருக்கிற அந்த மணி ஒரு தடவை டங்குன்னு அடிக்குமா. இப்போ ராமன் எப்படி போர் பண்ணாரு, அவருடைய வில்லுல இருந்து எப்படி மணி அம்பு வந்துச்சு அப்படின்னா அந்த மணி விடாம 3 நாழிகை நேரம் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சாம். கட 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 கடன்ட்டு நம்ம இப்ப கோயில்ல தீபாராதனை பண்ணும்போது வேகமா மணி ஆட்டுற மாதிரி அவருடைய வில்லுல இருக்கிற அந்த மணி 3 நாழிகை நேரம் விடாம அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்ப எத்தனை கபந்தங்கள் எழுந்து ஆடி இருக்கணும். அந்த கபந்தங்கள் ஆடணும்னா அப்ப எத்தனை 1000 யானைகள், தேர்கள், குதிரைகள், சேனை வீரர்கள் எல்லாம் இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கணக்கு போட்டு பாத்துக்கணும். அவங்க அதை சொல்லல. இத வந்து நம்மளுக்கு நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்குது. இந்த மாதிரி கூட செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராமனுடைய பராக்கிரமம் அவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகியும் சொல்றாரு. கம்பரும் அதை ஆமோதிச்சு அவருடைய இதுலயும் எழுதியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, சரி இப்ப வந்து ராமர் இவ்வளவு அம்பு மழை பொழிகிறாரு, அதே மாதிரியே மழையும் அம்பு அம்பா பொழிஞ்சுது அப்படின்னா அவ்வளவுதான் உலகமே அழிஞ்சிருமா, மழையிலேயே வெள்ளத்திலேயே அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. அதுக்குதான் அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க அவங்க. ராமர் மழை பொழிஞ்சாரு அம்பு மழைன்றதுக்காக நீயும் ஓவரா மழை பெய்ஞ்சு எங்களெல்லாம் தண்ணியில நீந்த விட்டுறாத, வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னா நாங்க வாழறதுக்கு எவ்வளவு மழை தேவையோ அந்த அளவுக்கு மழை பொழிஞ்சு நீ எங்களை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த வருஷம் நாங்க மழை வரலன்னு சொல்லிட்டு மார்கழி நோன்பு இருக்கிறோம், மழை வரணும். மழை வந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் எங்களை திரும்ப நோன்பு இருக்க விடுவாங்க. போன வருஷம் நோன்பு இருந்தீங்க, மழை பெஞ்சது, இந்த வருஷமும் அதே மாதிரி விரதம் இருந்துருங்க, அதே மாதிரி மழை வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால நாங்க வருடா வருடம் மார்கழி நீராடணும் மகிழ்ச்சியா அப்படின்னு சொன்னா நீ வந்து இந்த மாதிரி மழை பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு வருணதேவனுக்கு கட்டளை இடுறாங்க. பக்தர்களா பாகவதர்களா இருக்கும்போது நம்ம வந்து இந்திரன், சந்திரன், வருணன் அப்படின்ட்டு இந்த மாதிரி தேவர்களுக்கு கூட கட்டளை இடுற அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டாள் இங்க காட்டுறாங்க. மழை அப்படிங்கிறது வந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கூட சொல்லுவார். அதனால இந்த மழையை நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்க கூடாது. மழைக்காக உருவானதுதான் இந்த திருப்பாவை அப்படின்னே கூட சொல்லலாம். மழை வரணும்னு சொல்லிட்டு கோபியர்கள் விரதம் இருந்தாங்க. அந்த விரதத்தை தான் ஆண்டாலும் தானும் அனுசரிச்சு இருந்தா. அதனாலதான் நம்மளுக்கு இந்த திருப்பாவை அப்படிங்கிற ஒரு கிரந்தமே கிடைச்சது. இந்த திருப்பாவை அப்படிங்கிறது வேதத்தின் வித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தமும் நம்மளால படிக்க முடியலனாலும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா கூட இந்த திருப்பாவை 30 பாசுரங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் முன்னாடியே வர்ற தனியன்லயே வரும். இந்த திருப்பாவை தெரியாதவர்களை இந்த வையம் சுமப்பதே வேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருப்பாவையை நாமும் தினமும் அனுசந்தானம் பண்ணணும். இந்த மார்கழி 30 நாள் தவறாம அனுசந்தானம் பண்ணணும். வருஷம் 365 நாளுமே கண்டிப்பா சொல்லணும். திருப்பாவைக்கு வந்து அவ்வளவு ஏற்றம் இருக்கு, அவ்வளவு நன்மைகள் இருக்கு. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, திருப்பாவை வந்து பூமி பிராட்டியின் அம்சமான ஆண்டாள் வாயினால வந்தது. வராக அவதாரம் எடுக்கும் போது வராக பெருமாள் கிட்ட பூமாதேவி கேட்கிறாளாமா, இங்க மனிதர்களை காப்பாத்துறதுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு உபாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வராக பெருமாள் கிட்ட பூமாதேவி கேட்கிறாங்க. அப்ப வந்து அவர் சொல்றாரு, ஏன் நான் தான் வேதங்கள் வச்சிருக்கேன், ரிஷிகள் எல்லாம் படைச்சிருக்கேன், அப்புறம் என்ன இன்னும் வேற என்ன உபாயம் சொல்லணும் அப்படின்னா, வேதங்கள் வந்து எல்லாராலையும் அடைய முடியாது, எல்லாராலையும் படிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. இப்பவே அந்த வராக அவதாரம் எடுத்தப்பவே அவங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த கலியுகத்தை பத்தி நம்ம கேட்கவே தேவையில்ல. அந்த மாதிரி இருக்கிற வேதத்தை வச்சுட்டு நான் தான் வேதம் வச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் ஈஸியான மார்க்கம் ஏதாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப வராக பெருமாள் பூமாதேவிக்கு நிறைய உபதேசம் பண்றாரு.
அதெல்லாம் வராக புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணமாவே இருக்கு. அவர் அதையும் சேர்த்து சொல்றாரு, தேவி நான் உனக்கு வராக புராணம் உபதேசிச்சிருக்கேன், நீ இதையே ஒரு நல்ல தருணமா பார்த்து மக்களுக்கு, பூமியில் வாழும் மக்களுக்கு நீ உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை ஏத்துக்கிட்டு மனசுல வாங்கிக்கிட்டு தான் இந்த கலியுகத்துல பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையா பிறந்து அந்த பூமாதேவி அந்த வராக புராணத்துல பகவான் என்னென்ன சொன்னாரோ வேதத்தை ஈஸியாக்கி வராக புராணமா சொன்னாரு, அந்த வராக புராணத்தையும் ஈஸியாக்கி அவங்க திருப்பாவையா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த திருப்பாவைய நம்ம ரொம்ப சீப்பா நினைச்சிடக்கூடாது, ரொம்ப கம்மியா நினைச்சிடக்கூடாது. வேதமனைத்துக்கும் வித்துன்னா அது கண்டிப்பா வேதமனைத்துக்கும் வித்து தான். பெருமாள் வாயால தாயார் கேட்டு, தாயார் வாயால இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம வாயால சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கும் நன்மை, ஊருக்கும் நன்மை, உலகுக்கும் நன்மை. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.